அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கோட எபிசோடில் நம்ம போன கிளாஸில் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம் ஒரு சில RRB NTPCயோட எக்கனாமிக்ஸ் கொஷின். அதனுடைய கண்டினியூவேஷனை நம்ம இந்த கிளாஸில் வந்துட்டு பார்க்கலாம். போன கிளாஸில் நம்ம பிளானிங் கமிஷனோட 8th 5-year பிளான், செகண்ட் 5-year பிளான், யூனிவர்சல் இன்டர்மீடியேட் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஷுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஸ்டேட்டஸை பார்க்கலாம். அண்ட் அதிகபட்ச எல்பிஜி ரிஃபார்ம்ஸை பற்றி பார்க்கலாம், செக்டார்ஸை பற்றி பார்க்கலாம் மோஸ்ட்டாக. ஸோ நம்ம கொஷின்குள்ளே போகலாம். அடுத்த கொஷின், ஹூ இஸ் கன்சிடர் அன்எம்ப்ளாய்டு அண்டர் யூஷுவல் ஸ்டேட்டஸ் US மெஷர்? ஓகேவா, அமெரிக்கா முறையின்படி வழக்கமான நிலையில் நடவடிக்கைகளின் கீழ் யார் வேலை இல்லாதவர்கள் என கருதப்படுகிறார்கள் அப்படின்ற கொஷின் தான் இருக்குது. ஓகேவா, இதுக்கான ஆன்சர் வந்துட்டு என்ன அப்படின்னா, யூஷுவல் ஸ்டேட்டஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, அமெரிக்கா முறைப்படி ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட்டை இல்லை அன்எம்ப்ளாய்டு பர்சனை வந்துட்டு ஏன் வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்றத மெஷர் பண்ணுறது தான் வந்துட்டு யூஷுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் யார் அப்படின்னா, வேலைக்காக தேடிட்டு இருக்கிறவங்க. ஓகேவா, அண்ட் தற்போதைய நிலையில் வேலை இல்லாமல் வேலைக்காக தேடிட்டு இருக்கிறவங்க தான் வந்துட்டு யூஷுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்க்கு கீழே வருவாங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்துட்டு someone working only 1 day a week அப்படின்றது. ஸோ ஒரு நாள் ஒர்க் பண்ணாலுமே வந்துட்டு அவங்க அன்எம்ப்ளாய்மெண்ட்குள்ளே வர மாட்டாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் தப்பு. someone retired from work அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒர்க்கை பண்ணிவிட்டு மொத்தமாக ரிட்டையர் ஆனவங்க, ஓகேவா, வேலையிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் வந்துட்டு எப்போவுமே அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ்குள்ளே வர மாட்டாங்க. someone not working but seeking work over a long period of time, வேலை செய்யாமல் நீண்ட காலமாக வேலை தேடும் ஒருவர். ஓகேவா, வேலையே செய்யலை, காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வேலையே செய்யலை, ஆனால் ஒரு 25 years ஆகிடுச்சு, காலேஜ் முடிச்சு ஒரு 4 வருஷம் ஆகிடுச்சு, இன்னும் வேலை தேடிட்டுருக்காரு அப்படின்னா அவங்க அன்யூஷுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்குள்ளே வந்துடுவாங்க US மெஷர் படி. ஸோ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டெரிஷரி ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா, இதில் நமக்கு வந்துட்டு மைனிங், ஆப்ஷன் ஏ மேனுஃபேக்சரிங் பார்க்கலாம். ஓகேவா, உற்பத்தி, அது 2ஆம் நிலைத்துறை. ஓகே, டீச்சிங் அப்படின்றது வந்துட்டு சொல்கிறேன் நான், மைனிங் அப்படின்றது 1ஆம் துறை. ஓகேவா, ஃபார்மிங்ன்றது 1ஆம் துறை. ஓகேவா, டெரிஷியரி ஆக்டிவிட்டி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா 3ஆம் நிலைத்துறை, டீச்சிங் தான் வரும். ஸோ சர்வீஸ் செக்டாரை தான் வந்துட்டு டெரிஷியரி ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, டெரிஷியரி செக்டார்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ சர்வீஸ் செக்டாருக்குள்ளே பேங்கிங், டீச்சிங் இதெல்லாம் வரும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர், டீச்சிங். அடுத்த கொஷின், which of the following considered a major social development outcome of India's economic reform since 1991? 1991 முதல் இந்தியாவின் பொருளாதார சீர்திருத்தங்களில் முக்கிய சமூக வளர்ச்சி விளைவாக பின்வருவனவற்றில் எது கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ நம்ம அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுக்கான இதில் வந்துட்டு மோஸ்ட்டாக பாசிட்டிவ் சோஷியல் டெவலப்மெண்ட். ஓகேவா, இப்போ முன்னாடிலாம் வந்துட்டு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் அப்படின்னா, இப்போ குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், முந்தைய காலத்துலலாம் வந்துட்டு பெண் குழந்தையாக இருந்ததுன்னா வேணாம், நம்ம சமூகத்திற்கு வேணாம், பெண் குழந்தை எப்போவுமே பாரம் அப்படின்ற மாதிரி முன்னாடி சமுதாயத்துலலாம் வந்துட்டு கருதப்பட்டுட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு மாறி இருக்குது. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் இன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஹெல்த் கேர் சென்டர்ஸ் வந்துட்டு ஹெல்த் கேர் சர்வீஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இப்போ தெருவுக்கு தெரு ப்ரைமரி ஹெல்த் கேர் சர்வீசஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு இருக்குது. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா தெருவுக்கு தெரு வந்துட்டு ப்ரைமரி ஹெல்த் கேர் சர்வீஸ் இருக்குது. ஸோ போய் நம்ம பார்த்துக்கலாம், ஒரு பேசிக் எய்டை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து, மதிய உணவு திட்டம், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்துட்டு இப்போ கவர்மெண்ட் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டும் வழங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நியூட்ரிஷன், லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ், எரிபொருள், சமையல் எரிபொருள், அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு, கம்யூனிகேஷன், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணதுனால இது மூணுமே. ஸோ ஆப்ஷன் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இம்ப்ரூவ்மெண்ட் இன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஓகேவா, ஆய்வுட்காலம் மேம்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர் தான். வைடனிங் ஃபிசிக்கல் டெஃபிசிட்க்கும் வந்துட்டு சோஷியல் டெவலப்மெண்ட்க்கும் சம்மந்தமே இல்லை. பாவர்ட்டி ரேட் அதிகமாச்சு அப்படின்னா, வறுமைத்தன்மை அதிகமாச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு சோஷியல் டெவலப்மெண்ட் வந்துட்டு
நடக்காது. ஸோ அதனால் வறுமை ரேட் வந்துட்டு கம்மி. டிக்ரீஸ் இன் லிட்ரஸி ரேட், படிப்பு வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால தான் சோஷியல் டெவலப்மெண்ட் நடக்குது, ஹியூமன் டெவலப்மெண்ட் நடக்குது. ஸோ படிப்பின்மை லிட்ரஸி ரேட் வந்துட்டு கம்மியாகிடுச்சு அப்படின்னா சோஷியல் டெவலப்மெண்ட் நடக்காது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து post independence, India adopted a planned approach to build a mixed economy. Which sector was given top priority under the first 5-year plan அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சுதந்திரத்திற்கு பிறகு கலப்பு பொருளாதாரத்தை உருவாக்க இந்தியா திட்டமிட்ட அணுகுமுறையை ஏற்றுக்கொண்டது. முதல் 5 ஆண்டு திட்டத்தின் கீழ் எந்த துறையில் அதிக முன்னுரிமை அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஃபென்ஸ், டெரிஷரி, அக்ரிகல்ச்சரல் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஃபஸ்ட்டு 5-year பிளான் நமக்கே தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 5-year பிளான் எப்போ வந்தது? 1951 1956 வந்தது. ஓகேவா? ஸோ அதில் வந்து ஏன் அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ட், அந்த காலகட்டத்தில் நம்மக்கிட்ட ஃபுட் கிரெயின்ஸ் கம்மியாக இருந்தது. ஸோ ஃபுட் ஷார்ட்டேஜஸ் இருந்ததுனால அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. செல்ஃப் சஃபிஷியன்சி இன் ஃபுட் கிரெயின்ஸ்க்கு நம்ம தேவைப்படுது அப்படின்றதுனால இரிகேஷனும் ரூரல் டெவலப்மெண்ட்காகவும் கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி அக்ரிகல்ச்சர் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, which of the following was among the first financial institution in India to receive an in-principle approval from the Reserve Bank of India to set up and bank in the private sector? தனியார் துறையில் வங்கியை அமைக்க இந்திய ரிசர்வ் வங்கியிடமிருந்து கொள்கையளவில் ஒப்புதல் பெற்ற இந்தியாவின் முதல் நிதி நிறுவனங்களில் பின்வருவனவற்றில் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆப்வியஸ்லி தெரியும் HDFC அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் டாப் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இன் பிரின்சிபல் அப்ரூவல் வந்துட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றது. ஓகேவா? HDFC பேங்க்ஸ் வந்துட்டு எப்போ உருவாச்சு அப்படின்னா 1994 உருவாக்கு. அடுத்த பேங்க்லாம் வந்துட்டு ஆக்சிஸ் பேங்க், ICICI, கோட்டாக் மஹிந்திரா பேங்க் இதெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் பேங்க் வந்துட்டு HDFC. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, which type of unemployment is most prevalent in Indian agriculture during non-sowing season அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? நான்-சோயிங் சீசன் தான். விதைப்பை இல்லாத காலத்தில் இந்திய விவசாயத்தில் எந்த வகையான வேலையின்மை அதிகமாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஆப்வியஸ்லி தெரியும் இது சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? சீசன் இருக்கிற டைமில் இப்போ வீட் சீசன், அரிசி சீசன், ராகி, ஜோவர் இந்த மாதிரி சீசன் இருக்கிற டைமில் அதுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் வேலை செய்வாங்க. சப்போஸ் அந்த சீசன்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கான விளைச்சல் கம்மியாயிடும். அதுக்கான விளைச்சல் கம்மியாயிடுச்சுன்னா அதுக்கான வேலை செய்கிற ஆட்கள் கம்மியாயிடுவாங்க. ஸோ ஆஃப் சீசன் பீரியட் வந்து சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அக்ரிகல்ச்சர் வந்துட்டு மோஸ்ட்டாக சீசனல் பேஸ் பண்ணி தான் இருக்கும், சீசனல் எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அண்ட் ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்துட்டு டி, seasonal unemployment. What is one key indicator of economic development that showed consistent improvement in India's post 1991? ஓகேவா? 1991க்கு பிறகு இந்தியாவில் நிலையான முன்னேற்றத்தை காட்டிய பொருளாதார வளர்ச்சியின் ஒரு முக்கிய குறிகாட்டி எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கே தெரியும் இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட். ஓகேவா? இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் வந்துட்டு அதிகபட்சமாக ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா மருத்துவத்துறை அதிகமாக வளர்ந்துருக்கு. ஊட்டச்சட்டாக இருக்கட்டும், சானிடேஷனாக இருக்கட்டும், சுகாதாரமாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப அதிகமாக வந்து வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் பப்ளிக் ஹெல்த் மேலே ஃபோக்கஸ் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட், குழந்தை இறப்பு விகிதம் வந்துட்டு கம்மியாக அதுதான் கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, விச் செக்டார் விட்னஸ்ட் தி ஸ்லோவஸ்ட் க்ரோத் டியூரிங் தி பீரியட் ஆஃப் 1947 to 1991? 1947 முதல் 1991 வரையிலான காலகட்டத்தில் எந்த துறை மிகவும் மெதுவான வளர்ச்சியை கண்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஒப்வியஸ்லி அக்ரிகல்ச்சர் தான். ஓகேவா? 1947 1991. ஏன்னா இந்த பீரியடில் நம்ம மோஸ்ட்டாக இண்டஸ்ட்ரியல் செக்டாரும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணோம். அண்ட் 1991 அப்புறம் சர்வீஸ் செக்டார் கிராஜுவலாக க்ரோ ஆக ஆரம்பிச்சது. ஸோ இந்த பீரியடில் ரொம்ப லோவாக இருந்தது அக்ரிகல்ச்சர் செக்டார் தான். ஓகேவா?
50th question வந்துட்டு which sector dominated India's national income before independence? ஓகேவா, ஆப்வியஸ்லி நமக்கு தெரிஞ்ச ஆன்சர் அக்ரிகல்ச்சர். ஓகேவா, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி நமக்கு அக்ரிகல்ச்சர் தான் இருந்தது. ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ்லாம் அதுக்கப்புறம் உருவானது தான். பேங்கிங் 1991க்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சது. ட்ரேட், டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் 1991க்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம பார்த்தோம். 1991 ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் தான். அடுத்து which of the following correctly describes India's foreign trade structure at the time of independence? ஓகேவா, சுதந்திரத்தின் போது இந்தியாவின் வெளிநாட்டு வர்த்தக அமைப்பை பின்வருவனவற்றை எது சரியாக விரிவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகேவா, கொலோனியல் நேச்சராக இருந்தது. 1947 வந்துட்டு இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது மோஸ்ட்டாக கொலோனியல் இன் நேச்சராக இருந்தது. ஓகேவா, நம்ம வந்து ரா மெட்டீரியல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், நம்மக்கிட்ட வந்துட்டு மேனுஃபேக்சர் குட்ஸ் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆப்ஷன் என்ன அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் இம்போர்ட் ஆஃப் மேனுஃபேக்சர்ட் குட்ஸ், இதுதான் வந்துட்டு நமக்கு கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் சி. அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன்ஸ் டியூரிங் 1947 to 1991 showed limited diversification. Which sector employed the largest share of India's workforce through this period? 1947 1991 ஆண்டு காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு முறைகள் வரையறுக்கப்பட்ட பன்முகத்தன்மையை காட்டின. இந்த காலகட்டத்தில் இந்தியாவின் பணியாளர்களில் எந்த துறை அதிக பங்கை பயன்படுத்தியது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா, 1947லேருந்து 1991 வரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. பட் அந்த டைமில் எந்த செக்டர் லார்ஜஸ்ட் ஷேரில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் எம்ப்ளாய் ஆகிருக்காங்க? ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் அக்ரிகல்ச்சர் செக்டாரில் தான் வந்துட்டு நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் என்னதான் இண்டஸ்ட்ரி வந்துட்டு க்ரோ ஆகிட்டே இருந்தாலும் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் இருந்தாலும், கோர் இண்டஸ்ட்ரீஸ் இருந்தாலும், பேசிக் இண்டஸ்ட்ரீஸ் இருந்தாலும், அக்ரிகல்ச்சர் அப்படின்றது நம்ம கையை விட்டு போகல 1991 வரைக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு லார்ஜஸ்ட் ஷேர் அக்ரிகல்ச்சர் தான் காமிச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் பி அக்ரிகல்ச்சர். ஓகேவா, அடுத்த கொஷின். Which of the following indicators is not included in multidimensional poverty index? ஓகேவா, நம்ம வந்துட்டு பார்த்தோம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் எலக்ட்ரிசிட்டி ஆக்சஸ் இருந்தது, எஜுகேஷனில் இயர் ஆஃப் ஸ்கூலிங் இருந்தது, ஹெல்த்தில் வந்து நியூட்ரிஷன் இருந்தது. பட் மந்த்லி பர் கேபிட்டா எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு ஆட் பண்ணலை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து the Monetary Policy Committee was established to formalize inflation targeting. How many members constitute India's Monetary Policy Committee? பணவீக்க இலக்கை முறைப்படுத்துவதற்காக பணவியல் கொள்கை குழு நிறுவப்பட்டது. இந்தியாவின் பணவியல் கொள்கை குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 7365. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் மானிட்ரி பாலிசி வந்துட்டு எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் டார்கெட் பண்ணுறதுக்காகவும் எக்கனாமிக் க்ரோத்துக்காகவும் தான் உருவாக்குனாங்க. ஸோ அதில் எத்தனை பேர் இருப்பாங்க? 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. எப்போ உருவாக்குனாங்க? 2016 வந்துட்டு இந்த மானிட்ரி பாலிசி கமிட்டி வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வந்து 3 மெம்பர்ஸ் ஆர்பிஐயில் இருந்து 3 மெம்பர்ஸ் கவர்மெண்ட் சைடில் இருந்தால் உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா, இவங்க வந்து பாலிசிஸ், ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, லிக்விடிட்டி, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, இந்த மாதிரி பாலிசிஸில் இந்த மாதிரி ரேட்ஸ்லாம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க பை ஆனுவலாக. ஓகேவா, அடுத்த கொஸ்டின். ஹியூமன் டெவலப்மெண்ட் ஆல்சோ இன்வால்வ்ஸ் ஃப்ரீடம், செக்யூரிட்டி அண்ட் டிக்னிட்டி இன் லைஃப். த ஃபர்ஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் விச் இயர்? மனித வளர்ச்சி என்பது வாழ்க்கையில் சுதந்திரம், பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தையும் உள்ளடக்கியது. முதல் மனித மேம்பாட்டு அறிக்கை எந்த ஆண்டில் வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ 1990. ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். ஓகேவா, யார் இதை வெளியிட்டாங்க அப்படின்னா யுஎன்டிபி, யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அவங்க தான் வந்துட்டு ஹியூமன் டெவலப்மெண்ட்ன்ற கான்செப்டே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் வந்துட்டு இன்கம்மை தாண்டி ஹெல்த்து, எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், செக்யூரிட்டி, ஃப்ரீடம் இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். ஓகேவா, அடுத்த கொஷின். Which institution played a major role in supporting India's liberalization policy during 1991 crisis? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு IMF, இன்டர்நேஷ்னல் மானிட்ரி ஃபண்ட்,
சர்வதேச நாணய நிதி நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவங்க தான் வந்துட்டு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க தளர்வாக்கம்க்கு, ஓகேவா, லிபரலைசேஷனுக்கு அந்த டைமில் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் க்ரைசிஸ் இருக்கும்போது. ஓகே, வாட் வாஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அட் தி டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இன் 1947? ஸோ இது நம்ம ஆப்ஷன் பேஸ் பண்ணியே போகலாம். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 1947 சுதந்திரம் பெற்றபோது இந்திய பொருளாதாரத்தின் முக்கிய பண்புகளில் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டாமினன்ஸ் இன் தி சர்வீஸ் செக்டர், சேவைத்துறையின் ஆதிக்கம். நம்ம வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது நம்ம அக்ரிகல்ச்சரில் மட்டும்தான் வந்துட்டு டாமினன்ஸாக இருந்தோம், வேறு எதுலேயும் இல்லை. ஹெவி டிபெண்டன்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சரல் அண்ட் லோ ப்ரொடக்டிவிட்டி, விவசாயத்தை அதிகமாக சார்ந்திருந்தல் மற்றும் மற்றும் குறைந்த உற்பத்தி திறன். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். ஸ்ட்ராங் ட்ரேட் சர்ப்ளஸ் தப்பு தான். ட்ரேடெல்லாம் அந்த டைமில் நடக்கவே இல்லை நமக்கு ரொம்ப அதிகமாக. ஏன்னா பிரிட்டிஷ் வந்துட்டு அவங்களுடைய மேனுஃபேக்சர் குட்ஸை வந்துட்டு நம்ம மார்க்கெட்டில் விற்றுட்டு இருந்தாங்க, நம்மக்கிட்டேருந்து ரா மெட்டீரியல்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அதுவும் ட்ரெயின் ஆஃப் வெல்த் பேஸ் பண்ணி தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து செல்ஃப் சஃபிஷியன்சி இன் மேனுஃபேக்சர், உற்பத்தியில் தன்னிறைவு அப்படின்னு. ஸோ நம்மக்கிட்ட மேனுஃபேக்சர் செய்கிற அளவுக்குலாம் அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸும் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ எல்லாமே நம்ம ரா மெட்டீரியல்ஸ் எக்ஸ்போர்ட் தான் பண்ணுவோம். இம்போர்ட் வந்துட்டு நமக்கு ஃபினிஷ்டு குட்ஸ் தான் பிரிட்டிஷ்கிட்டேருந்து நமக்கு வந்தது. ஸோ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹெவி டிபெண்டன்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சரல் அண்ட் லோ ப்ரொடக்டிவிட்டி. வாட் இஸ் தி கீ ரீசன் கவர்மெண்ட் ப்ரமோட் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார்? உள்கட்டமைப்பு துறையில் அரசு பொது தனியார் கூட்டாண்மையை ஊக்குவிப்பதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இட் இஸ் டு இம்ப்ரூவ் இனோவேஷன் அண்ட் எஃபிஷியன்சி த்ரூ ப்ரைவேட் செக்டர் என்டர்பிரைஸ். ஓகேவா, தனியார் துறை நிபுணத்துவம் மூலம் புதுமை மற்றும் செயல்திறனை மேம்படுத்துதல். ஓகேவா, எப்படி பண்ணுவாங்க? இப்போ வந்துட்டு பப்ளிக்காக இருக்கட்டும், ப்ரைவேட்டாக இருக்கட்டும், எல்லாம் கொலாபரேட் பண்ணாங்க. இப்போ கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ப்ரைவேட்டும் இருக்கட்டும், எல்லாம் கொலாபரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது ப்ராஃபிட் ஓரியன்டாக மட்டும் இருக்காது, பட் ப்ராஃபிட்டும் கிடைக்கும். ஓகேவா, எஃபிஷியன்சி, நீ காம்படிட்டிவ்னஸ் இருக்கும். ஸோ நீ அதிகமாக ஒர்க் பண்ணுறியா, நான் அதிகமாக ஒர்க் பண்ணுறேன், என்னோடய ஒர்க் நல்லாயிருக்கா, உன்னோட ஒர்க் நல்லாயிருக்கா, என்னோடய ப்ராடக்ட் நல்லாயிருக்கா, உன்னோட ப்ராடக்ட் நல்லாயிருக்கா. ஸோ இந்த மாதிரி காம்படிட்டிவ்னஸ்லாம் க்ரியேட் ஆகும். ஸோ எஃபிஷியன்சி க்ரியேட் ஆகும், அதிக நேரம் ஒர்க் இருக்கும். ஸோ ஒர்க் சீக்கிரமாக முடியும். நம்மக்கிட்ட வர ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப வெல் டெவலப்ட், வெல் ஃபர்னிஷ்ட் ப்ராடக்ட்ஸாக வந்துட்டு வரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு வரதுனால ஆப்ஷன் பி, to improve innovation and efficiency through private sector enterprises. ஓகேவா, இதுதான் கரெக்டான ஆன்சர். தனியார் துறை நிபுணத்துவம் மூலம் புதுமை மற்றும் செயல்திறனை மேம்படுத்துதல். அடுத்து, in the post reform era fiscal prudence became central to macroeconomic stability. Which of the following acts was enacted in 2003 to institutionalize ஃபிஸ்கல் டிசிப்ளின் இன் இந்தியா? ஓகேவா, சீர்திருத்தத்திற்கு பிந்தைய காலத்தில் நிதி விவேகம் பெருமளவிலான பொருளாதார ஸ்திரத்தன்மையை In the post-reform era, fiscal prudence became central to the macroeconomic stability. Which of the following act was enacted in 2003 டு இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஃபிசிக்கல் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ எந்த ஆக்ட் வந்துட்டு, ஓகேவா, எந்த சட்டம், எந்த நிதி ஒழுக்கத்தை வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க 2023 எந்த சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க ஃபிசிக்கல் டிசிப்ளினை கொண்டு வரதுக்காக? ஓகேவா, நிதி ஒழுக்கத்தை கொண்டு வரதுக்காக எந்த சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஏன்னா 1991 அப்புறம் ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அண்டு லிபரலைசேஷன், இது மூணுமே நடந்தது. ஸோ அந்த டைமில் மார்க்கெட் வந்துட்டு வாலடைலிட்டி ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அந்த வாலடைலிட்டியை கம்மி பண்ணுறதுக்காக, ஃபைனான்ஷியல் ப்ரூடன்ஸை வந்துட்டு கம்மி பண்ணுறதுக்காக நம்ம ஃபிஸ்கல் பாலிசி கொண்டு வந்து தான் ஆகணும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு ஆக்டை கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் FRBM ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக, ஒரு மொத்த இந்தியாவோட எக்கனாமியையும் ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா,
So in the FRBM Act 2003 was enacted to reduce fiscal deficit and revenue deficit. ஓகேவா, நம்ம அரசு வந்துட்டு வச்சிருக்க கடனையும் சரி, நிதி இதை ரெவென்யூ இதை வருமான கடனையும் சரி கம்மி பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் வந்துட்டு FRBM ஆக்ட். ஓகேவா, இம்ப்ரூவ் பட்ஜெட்ரி டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மையை வந்துட்டு பட்ஜெட்ரி இதில் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் லாங் டேர்ம் ஃபிசிக்கல் டிசிப்ளினை வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, நீண்ட கால நிதி ஒழுக்கத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ FEMA ஆக்ட் இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஓகேவா, ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் இருக்குல்ல, அதனுடைய இதை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது FEMA ஆக்ட். பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் வந்துட்டு பேங்க்ஸு வந்துட்டு ரெகுலேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வந்துட்டு கம்பெனிஸ் ரெகுலேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ FRBM ஆக்ட். அடுத்து, in which of the following year was the first ever national agricultural policy announced? ஸோ இது முழுக்க ஃபேக்சுவல் கொஷின். ஸோ நம்ம வந்துட்டு ஸ்டாட்டிக் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சிருந்தால் நம்மளால் இதை ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். 2000 அந்த டைமில் தான் வந்துட்டு இது கொண்டு வந்திருக்காங்க. ஜூலையில் கொண்டு வந்திருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர். இதில் வந்துட்டு கீ அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா 4% க்ரோத் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் செக்டரில் காமிக்கணும். அண்ட் ஃபுட் செக்யூரிட்டியும் இருக்கணும், ஃபார்மரோட வெல்ஃபேரும் இருக்கணும், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸும் இருக்கணும், அண்ட் டைவர்சிஃபிகேஷன் அண்ட் மாடர்னைசேஷனும் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் லேட்டராக 2007 நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷனை வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அக்ரிகல்ச்சரல் பாலிசியை வந்துட்டு இது மார்க் பண்ணியிருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ 2000. அடுத்த கொஷின், வாட் ஹாஸ் பீன் தி ட்ரெண்ட் இன் இந்தியாஸ் பர் கேபிட்டா இன்கம் சின்ஸ் 1991? ஓகேவா, என்ன கேட்டிருக்காங்க? 1991 லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், ப்ரைவேடைசேஷன் இந்த ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்தியாவோட க்ரோத் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஆப்ஷன் டி கிராஜுவல் இன்க்ரீஸ் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, which sector in India saw significant growth due to globalization and outsourcing after the 1990s? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐடி அண்ட் சர்வீஸ் செக்டார். ஓகேவா, குளோபலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், லிபரலைசேஷன் இது மூணும் வந்ததுக்கப்புறம் தகவல் தொழில்நுட்பம் அப்புறம் சேவைத்துறை இதுதான் வந்துட்டு ரொம்ப அதிகமான க்ரோத்தை வந்துட்டு ரீச் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அது மூலியமாக அதிகமாக உள்ளே வந்திருக்கு. அண்ட் பிபிஓஸ் வந்திருக்கு, சாஃப்ட்வேர் சர்வீஸ் அதிகமாக வந்திருக்கு, மைனிங், ரியல் எஸ்டேட், அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் வந்துட்டு க்ரோத் இருந்திருக்கு. நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், பட் லிமிட்டடாக இருந்திருக்கு, கிராஜுவலாக தான் இருந்திருக்கு. இதுதான் ஃபாஸ்டர் க்ரோத்தாக இருந்திருக்கு. அடுத்து, லிபரலைசேஷன் ரெடியூஸ்ட் கவர்மெண்ட்ஸ் கண்ட்ரோல் ஓவர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். What did liberalization in 1991 primarily aim to eliminate? ஓகேவா, தாராளமயமாக்கல் பொருளாதார நடவடிக்கைகள் மீதான அரசாங்க கட்டுப்பாட்டை குறைத்தது. 1991 தாராளமயமாக்கல் முதன்மையாக எதை அகற்றுவதை நோக்கமாக கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக வந்துட்டு நான் சொன்னது 1956 இண்டஸ்ட்ரியல் பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் லைசன்ஸ் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. அந்த லைசன்ஸ் ராஜ் அகற்றினா தான் நிறைய ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் உள்ளே வரும். யார் வேணாலும் கொண்டு வரலாம். ஓகேவா, யார் வேணாலும் கம்பெனி ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் வந்துட்டு எக்கனாமிக் க்ரோத்துக்காக பாடுபடலாம், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்கலாம், நம்மளுடைய ஜிடிபி க்ரோத் அதனால் நடக்கும், குளோபலைசேஷன் நடக்கும், ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன்ஸ் இருக்கும். ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன்ஸ் இருந்ததுன்னா ரெவன்யூ அதிகமாக ஜென்ரேட் ஆகும். ரெவன்யூ அதிகமாக ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா ஃபுல் ஃப்ளெஷ்டாக எக்கனாமி, நம்மளுடைய இந்தியன் எக்கனாமி வந்து க்ரோத் ஆகும். ஸோ இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் அண்ட் கோட்டா சிஸ்டம். ஓகேவா, எதை எலிமினேட் பண்ணணும்னு நினச்சாங்க? இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் அண்ட் கோட்டா சிஸ்டம். ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். அப்புறம் அடுத்த கொஸ்டின், வேர் வாஸ் தி ரூரல் டெவலப்மெண்ட் பர்டிகுலர்லி எம்ஃபசைஸ்ட் இன் தி 7th 5-year plan? ஓகே, 7th 5-year plan ரூரல் கேபிட்டல் ஃபார்மேஷன் ஏரியாஸ் மோஸ்ட்டாக வந்துட்டு இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ்க்கு கொடுத்தாங்க. ஓகேவா, பாசான திட்டங்களுக்கு, கிராமப்புற சாலைகள் மற்றும் இணைப்புகள், ரூரல் ரோட்ஸ் அண்ட் கனெக்டிவிட்டிக்காக கொடுத்தாங்க, விவசாய மேம்பாட்டு, ஓகேவா, அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட்டுக்காக கொடுத்தாங்க, கிராமிய வேலைவாய்ப்புக்காக கொடுத்தாங்க, அப்புறம் கிராமப்புற மூலதன உருவாக்கம், ஓகேவா, ரூரல் கேபிட்டல் ஃபார்மேஷனுக்காக கொடுத்தாங்க. ஸோ ரூரல் கேபிட்டல் ஃபார்மேஷன் ஏரியாஸ் தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆப்ஷன் ஏ ரூரல் கேபிட்டல் ஃபார்மேஷன் ஏரியாஸை பர்டிகுலராக எம்ஃபசைஸ் பண்ணியிருப்பாங்க 7th 5-year பிளானில்.
அடுத்த கொஸ்டின், which of the following sector includes banking, communication and transport? நமக்கு தெரியும் tertiary sector, அதுதான் service sectorனு சொல்லுவாங்க. ஸோ பேங்கிங், கம்யூனிகேஷன், டிரான்ஸ்போர்ட் இது எல்லாமே வந்துட்டு சர்வீஸ் செக்டாருக்குள்ளே வரும். ஸோ ஆப்ஷன் டி tertiary sector. அடுத்து, the planning commission was the nodal body for central planning in India. Who served as the first chairman of the planning commission? Obviously planning commission உருவாக்கும் போது நமக்கு தெரியும் இட்ஸ் ஜவஹர்லால் நேரு 1915ல உருவாக்குனாங்க. ஸோ அவருடைய ஐடியாஸ் அண்ட் மஹலனோபிஸ் மாடல், ஹெரோடோமர் மாடல் இதெல்லாம் பேஸ் பண்ணி கொண்டு வந்தது தான் வந்துட்டு பிளானிங் கமிஷன். ஸோ இட் இஸ் 1950 ஜவஹர்லால் நேரு. ஓகே. அடுத்து, வாட் இஸ் தி பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் அன் எக்கனாமி? ஓகேவா, பிரைமரி ஃபங்க்ஷன் என்ன? இண்டஸ்ட்ரியல் அண்ட் எக்கனாமிக் ஃபங்க்ஷன், இதுதான் வந்துட்டு ப்ரைமரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் இண்டஸ்ட்ரியல் அண்ட் எக்கனாமிக் ஃபங்க்ஷன் ப்ரைமரி ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க? ரோட்ஸாக இருக்கட்டும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், ரயில்வேஸ், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், கம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளே வரும். ஓகேவா, அதில் இண்டஸ்ட்ரியல் வந்துட்டு அண்ட் எக்கனாமிக் ஃபங்க்ஷன் முக்கிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. இதனால தான் வந்துட்டு ட்ரேடு, சர்வீஸ் செக்டார் க்ரோத் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளே ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்னென்னா இண்டஸ்ட்ரியல் அண்ட் எக்கனாமிக் ஃபங்க்ஷன். இதெல்லாம் போட்டதுனால நமக்கு கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்குது. கனெக்டிவிட்டி அதிகமானதுனால எக்கனாமிக் ட்ரேட் ஆக்டிவிட்டிஸ், சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், which of the following best defines globalization in the context of post 1991 economic reforms in India? ஓகேவா, integration of Indian economy with the global economy. ஓகே, இப்போ வந்து குளோபலைசேஷன்னா நான் வந்து சொன்னேன், நான் வந்து இந்தியாவில் மட்டும் கம்பெனியை உருவாக்கணும்னு நினைக்கிறேன், நான் குளோபல் லெவல்லையும் கம்பெனி உருவாக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய லோக்கல் எக்கனாமியை அந்த நாட்டோட எக்கனாமியோட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் இந்தியன் எக்கனாமி வித் குளோபல் எக்கனாமி, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, the green revolution in India primarily led to an increase in the production of which crops? ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் wheat and rice. ஓகேவா, ஃபுட் கிரெயின்ஸ் சஃபிஷியன்சி நம்மக்கிட்ட இருக்கணும்னு நம்ம நினச்சோம். உணவு தட்டுப்பாடு நம்மக்கிட்ட அந்த டைமில் நடந்தது. ஸோ க்ரீன் ரெவல்யூஷன் மோஸ்ட்டாக கொண்டு வந்தது வீட் அண்ட் ரைஸ். உணவில் வந்துட்டு நம்ம இது பண்ணக்கூடாது, கோதுமை மற்றும் அரிசி இதில் வந்துட்டு பற்றாக்குறை இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த க்ரீன் ரெவல்யூஷன் கொண்டு வந்தாங்க. அடுத்து வந்துட்டு, which 5-year plan marked the beginning of green revolution in India? ஸோ ஆப்வியஸ்லி இது நமக்கு தெரியும் 4th 5-year plan 1960s கொண்டு வந்தாங்க. ஓகேவா, இது என்னென்னா ஹை ஹீல்ட் வெரைட்டி சீட்ஸை வந்துட்டு எம்ஃபசைஸ் பண்ணணும், இரிகேஷன்ஸை எம்ஃபசைஸ் பண்ணணும், மாடர்ன் அக்ரிகல்ச்சரல் டெக்னிக்ஸை வந்துட்டு எம்ஃபசைஸ் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். சார் இன்றைக்கி என்டிபிசியில் நடந்த என்டிபிசி யூஜியில் நடந்த எக்கனாமிக்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸை அடுத்த செக்மெண்ட்ஸ்லலாம் நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்த செக்மெண்ட்ஸில் நியூ டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணலாம், ப்ரீவியஸ் கொஷின்ஸையும் கவர் பண்ணலாம். தேங்க்யூ.